சொல்லிலக்கண ஒழுங்கில வாக்கியங்கள் அமைய வேண்டும் என்பதை பயிற்சி பெறுவதற்காக இது கடந்த காலங்கள்ல நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 2 தாய்மொழி மொழிவிருத்தி பாடப்பகுதியின் எழுவாய் பயனிலை தொடர்பு காணுதல். எழுவாய் பயனிலை என்ன தொடர்பு என்றால், ஒரு வாக்கியத்தை கூற எழுவது எழுவாய், கூறி முடிப்பது பயனிலை, கூறப்படுவது செயற்படு பொருள். அப்போ எழுவாய் என்பது ஒரு வாக்கியத்தை கூற எழுவது, பயனிலை என்பது அந்த வாக்கியத்தை கூறி முடிப்பது வினைச்சொல், செயற்படு பொருள் என்பது அதுல கூறப்படுவது. இப்ப நாங்க முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம். ஆசிரியர்கள் எங்களுக்கு சரியான பாதையை. இப்ப இதுல ஒரு ஆசிரியர் தான் படத்துல காட்டப்பட்டாலும் ஆசிரியர்கள் என்ற உடனே பல வகுப்பிலே பல ஆசிரியர்கள் இருப்பார்கள் கருதி கொள்ளுங்கோ. அப்ப ஆசிரியர்கள் என்றது பேர்ச்சொல், எழுவாய் சொல். இதுல வினைச்சொல் பயனிலையைத்தான் நாங்க கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இதுல எழுவாயோட பயனிலைக்கு என்ன தொடர்பு என்றால், எழுவாய் என்ன திணையாக, என்ன பாலாக, என்ன எண்ணாக, என்ன இடமாக, திணை பால் எண் இடம் எதுவாக இருக்கின்றதோ அதே திணை பால் எண் இடமாக பயனிலை இருத்தல் வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது வலு. வலு என்றால் குற்றம், தவறு. இப்ப பாருங்கோ, ஆசிரியர்கள் என்பது உயர்த்திணை. அப்ப இந்த பயனிலையும் உயர்த்திணையாய் இருக்க வேண்டும். அப்ப இங்க காட்டினார், காட்டினார்கள் என்பது ரெண்டும் உயர்த்திணை. அப்ப இதுல திணை வலு எந்த சொல்ல போட்டாலும் வராது. எந்த விடயத்தை செய்தாலும் பயனிலையாக திணை வலு இல்லை. அடுத்தது திணைக்கு அடுத்ததாக பாலை பார்த்து நாங்கள். ஆசிரியர்கள் என்றால் பலர்பால். அப்ப இங்க பலர்பாலாகத்தான் பயனிலையும் இருக்க வேண்டும். காட்டினார் என்றால் அது அதாவது ஒரு ஆள் தானே காட்டினார். பலர்பால் என்றால் பலர் தானே. அப்ப இது காட்டினார் என்பது ஆனா பெண்ணா என்று தெரியாதபடியால், இங்க படத்துல பண்ணிக்கிற அது ஒரு விஷயம். ஆனா இந்த வாக்கியத்துல காட்டினார் என்பது ஆனா பெண்ணா என்று தெரியாதபடியால் நாங்கள் இந்த ஒருமை சொல்லு பொதுப்பால் என்று சொல்வது வழக்கம். பொதுப்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால். அதாவது உயர்திணையில ஒருமை சொல் என்ன பால் என்று தெரியாவிட்டால் அதை பொதுப்பால் என்று சொல்றது. அப்ப இதுல நாங்கள் ஆசிரியர்கள் என்றால் பலர்பால் ஆசிரியர்கள், பயனிலையும் பலர்பாலாக இருக்கணும். காட்டினார்கள் என்றுதான் எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பால் வலுவாக போய்விடும். அடுத்தது ஆசிரியர்கள் பன்மை, காட்டினார்கள் என்பதும் பண்பை. இடம், ஆசிரியர்களும் படற்கை, காட்டினார்கள் என்பதும் படற்கை. அப்ப திணை பால் எண் இடம் மூன்றும் சரியாயிருக்கிறபடியால் இந்த வாக்கியத்துக்கு ஆசிரியர்கள் எங்களுக்கு சரியான பாதையை காட்டினார்கள் என்றால்தான் வாக்கியம் சரியாக இருக்கும். அடுத்தது அருணன் அம்மாவுடன் தினமும் சந்தைக்கு. இங்க அருணன் ஒருமை, அம்மாவுடன். அப்ப இதுல அம்மா சேரவில்லை. அருணனும் அம்மாவும் என்று வந்திருந்தால் சேர்ந்திருக்கும். ஆனா இங்க அருணன் அம்மாவுடன். அப்ப அருணன் தான் தனிய எழுவாய். அப்ப அருணன் அம்மாவுடன் தினமும் சந்தைக்கு செல்கின்றான் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். ஏன் ஒருமை ஒருமை. அப்ப அருணன் அம்மாவுடன் தினமும் சந்தைக்கு செல்கின்றான். செல்கின்றார்கள் என்றால் அருணனும் அம்மாவும் என்று வந்திருந்தால் செல்கின்றார்கள் என்று சொல்லலாம். இங்கே அருணன் என்பது மாத்திரம்தான் எழுவாய், ஒருமை சொல். ஆனபடியாய் செல்கின்றான் என்பதுதான் பொருத்தமானது. அடுத்தது தேனீக்களும் வண்ணத்தி பூச்சிகளும். இங்க பாருங்க, தேனீக்களும் வண்ணத்தி பூச்சிகளும் என்று உம்பெகுதி விழுந்தபடியால் அவை தங்கம் சேர்ந்து விட்டன. அப்பது பலவின் பால். அப்ப தேனை குடிக்கின்றன என பரவணும். குடிக்கின்றன அகர்நேர
குடிக்கின்றன. குடிக்கின்றது என்றது ஒருமை அகர்வு, அதனுடைய அது பொருந்தாது. அப்ப தேனீக்களும் வண்ணத்தி பூச்சிகளும் இங்க பன்மையாயிற்று. குடிக்கின்றன என அமைதல் வேண்டும். இது எழுவாய் பயனிலை தொடர்பு காணும் ஆற்றல்.